ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு. நிறைய வீடியோஸ் அவர்கிட்ட பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அதாவது இந்த டிரைவிங் ஃபீல்டில் ஒரு சிலர் நம்ம பார்த்து நம்மளுக்கு இருக்கிற பண நெருக்கடி ஏகப்பட்டது இதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி நம்மளை கொஞ்சம் சின்னதாக நம்ம முகத்துலையும் சிரிப்பு வர வைக்கக்கூடிய நண்பர்கள் அவரும் ஒருத்தர். அந்த அவங்க வீடியோஸ்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய நம்மளுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான இதெல்லாம் நிறைய எஃபெக்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரா, அவரோட சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சாரா இன்னைக்கு அந்த நண்பர் நம்மளோட இல்லை. நம்மள மாதிரி நம்ம கூட ஸ்டேரிங் பிடிச்ச ஒரு ஓட்டுநர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவ்வளோதான், இந்த ஓட்டுநரோட வாழ்க்கையே இவ்வளோதான். அவர் ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அவர் இன்னும் மேரேஜ் கூட ஆகலை நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இந்த வட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழ்றோம். யூடியூபர்ஸ்க்கு நான் இந்த டிரைவிங் ஃபீல்ட்லேருந்து யூடியூப் போகிற அந்த யூடியூபர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம லாங் டிரைவ் பண்ணுறோம், ரொம்ப தூரம் போகிறோம். அந்த இடப்பட்ட கேப்பில் டிரைவிங்கில் நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம். கிடைக்கிற கேப்பில் நம்ம தூங்குறோம். ஆனால் சில பேர் தூங்காமல் அந்த எடிட்டிங்கில் உட்காந்து எடிட் பண்ணிட்டு அந்த கேப்பில் வந்து அந்த எடிட்டிங்காக செலவு பண்ணிட்டு சரியான ரெஸ்ட் இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் ஒரு மறுபடியும் அந்த டிரைவிங்கை கண்டினியூ பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு உண்டான எனர்ஜி எதுவுமே இருக்காது. ஸோ என்னதான் நீங்கள் எத்தனை வருஷம் தான் டிரைவிங் ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ஒரு செகண்ட் கவனம் செதறிச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இது ஒரு இரங்கல் வீடியோஸ் தான். ஆனால் ஒரு அவேர்னஸாகவும் கொண்டு போகணும் நான் நினைக்கிறேன். இந்த டிரைவிங் ஃபீல்டில் இருந்துகிட்டு யூடியூப் பண்ணுற நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை, எந்த ஒரு லோடுமே இல்லை, எந்த ஒரு சவாரியுமே இல்லை, அடுத்தது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எதுவுமே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா மட்டும் நைட்டில் உட்காந்து யூடியூப்பை நீங்கள் போகிற வீடியோஸ் எடிட் பண்ணுங்கள், என்னமோ பண்ணுங்கள். அதனால் ஒரு லோடில் இருக்கும்போதோ இல்லை சவாரியில் இருக்கும்போதோ இல்லை நாளைக்கு பிக்கப் இருக்கும்போதோ இல்லை நாளைக்கு வந்து நீங்கள் லோடு ஏற்ற போகிறீங்க அப்படின்னாலோ அதுக்கு முன்னாடி நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே வச்சுக்காதீங்க, சரிங்களா? இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். நிறைய பேர் இன்னைக்கு இந்த டிரைவிங் தொழிலில் வந்து நிறைய ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அது ஒரு சிலருக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குது. இன்னைக்கு நம்மளோட ரொம்ப நெருங்கல் நண்பர் மாதிரி அவர். ஸோ அவரோட வீடியோ பார்க்காத ஆளே யாருமே கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட ஃபோட்டோ நான் போகிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த லாரியோட ஃபோட்டோவும் போகிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த லாரி டிரைவர், இந்த கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர் அப்படிலாம் கிடையாது. என்ன பொறுத்தவரையும் இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சாலே டிரைவர் அப்படின்னாலே ஓட்டுநர் தாங்க. அது யாராக இருக்கட்டும், லாரி டிரைவராக இருக்கட்டும், கார் டிரைவராக இருக்கட்டும், ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், நம்ம எல்லாமே ஒரே ஒரு சமூகம் தான். நம்ம எல்லாமே ஒரே ஒரு ஜாதி. நம்ம இந்த ஓட்டுநர் ஜாதி தான் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சதுனால இந்த யூடியூபர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு டிரைவர் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேஃபாக வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. வேறு எதுவும் தெரியல. எனக்கு வந்து இந்த சாரா அவங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டுமே ரொம்ப ஒரு வருத்தம். அவருக்கு ஆழ்ந்த ஒரு இரங்கல் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.